ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம இசுக்கி இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் காமிக்கிறாங்க. நடந்த விஷயங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சண்முகம் வராங்க. என்னல இசுக்கி, நான் அப்படிலாம் பேசிட்டேன்னு வருத்தமாக இருக்கேன் அப்படின்றது. சேச்சே, நீ அண்ணனே, நீ என்ன பேசினாலும் என்னோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னதும், இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சண்முகம் வந்து, இங்கே பாருல, எல்லாமே நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு அந்த சவுந்தர பாண்டி என்ன பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டால, அது அப்படி எனக்கு உள்ளே போய் என்ன மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு அப்படின்னது. என்னாச்சுன்னு அப்படி என்ன பேசினா அவன் அப்படின்னு நம்ம இசைக்கு வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, எப்படியோ உன் தங்கச்சியை மகாராணியாட்ட உன் வீட்டுக்கு அடிச்சிட்டு போயிட்டேன். ஆனால் என் வீட்டில் எப்படி வேலைக்காரியாக இருந்தாலோ அதே மாதிரி தானே உன் வீட்லேயும் வேலைக்காரியாக இருக்கா. அப்போது அதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டுட்டாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுல அப்படின்னதும் நம்ம இசைக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னென்னு சொல்கிறேன், ஆமாம்ல, ஆனால் என் தங்கச்சி அப்படிலாம் இருக்கக்கூடாதுல்ல, நீ முன்னேறணும், நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அத்தனையே பண்ணி முன்னேறல. கண்டிப்பாக இந்த அண்ணன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னதும், என்ன சின்ன வயசுலேயே படிக்காமல் விட்டுட்டேன்ல, நான் படிச்சிருக்கேன், இந்த அளவுக்கு உனக்கு கஷ்டம் இருந்திருக்கார்ல, நான் படிச்சிருக்கணும்னு அப்படின்னதும், இங்கே பாருல, படிக்காமல் எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க, வாழ்க்கையில் முன்னேறிக்காங்க, இந்த நாட்டை கூட ஆண்டிருக்காங்க. படிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷன் வந்து உயரத்துக்கு காரணம் இல்லைல்ல, அவங்க உழைப்பு திறமை இருந்தாலே போதும், அது எல்லாமே உனக்கு இருக்குல்ல, நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ அத்தனையே செய், உன் பக்கம் நான் இருக்கேன் அப்படின்னு சண்முகம் வந்து ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க இசக்கிய. மறுநாள் காலையில பார்த்தோம்னா சண்முகத்தோட வண்டி எடுத்துட்டு நிறைய ஜாமான்கள்லாம் வந்து கட்டிட்டு செம மாசா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு நம்ம இசக்கி வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அண்ணே, என்னென்ன விட்டாவும் தங்கச்சி நம்மள வந்துடும் போல இருக்கு இதெல்லாம் அப்படின்னு போது உடனே இசக்கி வந்து, என்னென்ன அப்படி பாக்குறேன், இங்க பாரு, நான் வாழ்க்கையில முன்னேற வேணாமா, எனக்குன்னு நானும் சம்பாதிக்க வேணாமா, அதான கடை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் பரணி சண்முகம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருங்க, இனி இந்த மாசத்துல இருந்து என்னோட பங்கை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, ஆனா ஒரு விஷயம் தானே, எப்படி இருந்தாலும் கணக்கு வழக்கு தெரியணுமேனே, எனக்கு ஆனாக்கா அடுத்தழுத்தே தெரியாது, அப்படி இருக்கும் போது நான் எப்படின்னு கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறது அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம பரணி கூப்பிட்டு, அதுக்கு இதுக்கு இவ்வளவு கவலைப்பட்டு பேசுறேன், இங்க பாரு, சண்முகம் மட்டும் என்ன படிச்சா இப்படி எல்லாம் பண்றான், எல்லாம் வியாபாரம் தான், கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், சரியா அப்படின்னதும் இசைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நேரா பரணி இசைக்கியை தனியா அழைச்சிட்டு வந்து ஒவ்வொரு விளக்கமா அந்த இடத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படித்தான் இப்படி நுணுக்கமா கணக்கு பார்க்கணுங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்து ஒவ்வொன்றா நுணுக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை மறந்து நின்று நம்ம சண்முகம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இல்ல, நீ வாழ்க்கையில முன்னேறணும், இல்ல அந்த சவுந்தர பாண்டி மூஞ்சில நான் கரிய பூசணும், யாருமே உன்னை வேலைக்காரின்னு பேசவே கூடாது அப்படின்னு சண்முகம் பார்த்து அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா, இங்க பாரு, உன் அண்ணன் அப்படி சொன்னாங்கிறதுக்காகத்தானே நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு, உன் வாழ்க்கைக்கு நீயும் முன்னேறணுங்கிறதுக்காக தான் அவ அவ்வளோ பேசினா, அவ்வளோ கஷ்டப்பட்டா, நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதுல அப்படின்னு பரணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க, இங்க பாரு, என் அண்ணன் என்ன பெக்கல, அது மட்டும் தான், மற்றபடி என் அண்ணன் எப்பவுமே என்னோட நல்லதுக்கு செய்யணும்னு தான் தெரியும், இதெல்லாம் நீ சொல்லி தெரியணுங்கிற அவசியமே இல்லை பரணி, எப்பவுமே என் அண்ணன் என் நல்லதுக்கு தான் செய்வான் அப்படின்னதும் இதை கேட்டு சண்முகத்தால வந்து தாங்கவே முடியல. ஸோ அந்த இடத்துல ஆனந்த கண்ணீரே வடிக்கிறாங்க. ஸோ சண்முகம் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா இசக்கிக்கு பரணி சூப்பரா வந்து கணக்கு விளக்கு பாக்குறது எப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சு